அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் டைம் அட்டாக்கர்ஸ் வெர்சஸ் தளபதி பிரதர்ஸ். ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க டைம் அட்டாக்கர்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் அருண், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் சுகுமார். சின்ன இங்கே முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. மேட்சோட முதல் பந்து பாடி லைனில் கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணார். பட் சூசிட் ரன்னுங்க ஓட்டார். ஆனால் சிங்கிள். செகண்ட் ஒன் ஓவரில் வெயிட் பண்ணி கட் பண்ணார். ஃபர்ஸ்ட் லிப்பில் பிரஜித் ஃபீல்டர் சிங்கிள். இங்கே தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அருண் இருக்காங்க. மேலே பட்டிருக்க டாட். ஃபோர்த் ஒன் தூக்கி போட்டார். ஐயோ ஃபர்ஸ்ட் பாலை தடுக்க முடியல. அதில் 2 இங்கே. அடுத்த பந்து ஷாட். ஐயோ கையில் விழுதுங்க. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு. ஆல்மோஸ்ட் பிச் ஆஃப் த பாலுக்கு போனார். லைனில் இழுத்து போட்டாங்க. ஆன் த அப்பில் பேட்டை வச்சார். கையிலே விழுந்துருச்சு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஆசிஃப் பாய் வராங்க. மேட்ச்சில் ஆசிஃப் அவர் பிடிக்கிற முதல் பந்து கட்டுக்கான முயற்சி டாட் ஆயிருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 4. 1 விக்கெட் விட்டுருக்காங்க தளபதி பிரதர்ஸ். செகண்ட் தௌஃபிக் போட வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் தௌஃபிக் லெஃப்ட் ஆர்ம் கட் பண்ணியிருக்காருங்க. ஷார்ட்டாக வந்துச்சு லென்த்து. எக்ஸ்ட்ரா பேஸ் போட பார்க்கல. சிங்கிள் கிடைக்கும் லென்த்தில். சூப்பர் த்ரோ. ஹாய். செகண்ட் பால் ஓவரில் தூக்கி போட்டிருக்காரு. ஸ்லோவர் 1 கவர்ஸில் சிங்கிள். சும்மா சிம்ஸ் ஓப்பன் பண்ணார். ஷாட் குட் ஷாட். குத்த விட்டா 4 போக வாய்ப்பா. ஐயோ ஹைட்டான ஃபீல்டர் வர வச்சுருக்காங்க. டேவிட் அங்கே இருக்காரு. நானும் பார்க்க வந்துட்டேன். சிங்கிள். அடுத்த பந்து ஆசிஃப் பாய் ஸ்ட்ரைக்கில் ரிவர்ஸுக்கான முயற்சி. ஒயிட் டெலிவரி பையில் ஓடுறாங்க. சிங்கிள். போன பால் ஒயிட்டு ரீபால். இந்த பால் நேராக தூக்கி மேலே. அடுத்த பந்து கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணார். ஸ்ட்ரெயிட்டு பவுலர் காலை வச்சு தடுத்துறாரு. நல்ல விக்கெட் கீப்பிங். இங்கே சிங்கிள் எடுத்தாங்க. அதுலேயும் தௌஃபிக் டு ஆசிஃப் அலாங் த கிரவுண்டு. 1s and 2s ரெடியாக இருக்காங்க. இந்த தடவை மாட்டிடுவாங்க. சிங்கிள் மட்டும். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 11. அது இங்கே 1 விக்கெட் விட்டுருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பிரசாந்த் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன் யார்கர் டாட்டா இருக்குது. போன பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் ஷார்ட் கைக்கு போக வாய்ப்பு. கேட்ச் டேக்கன் தெளிவாக எடுத்தாருங்க. ஒரு பிச்சர் பால் தூக்கி விட பார்த்தாங்க. வளைஞ்சிக்கிட்டு கைக்கு போயிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய பேட்ஸ்மேன் அவர் பிடிக்கிற முதல் வந்து ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் ஸ்லாட்டில் இருந்தது. அவுட் ஆஃப் த மார்க்குன்னு தூக்கிட்டாருங்க. எஸ் ஆமாம் ஷாட்டு. பிடிக்கிற முதல் பால் 6 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ரமேஷ் பிடிச்ச முதல் பால் 6 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த தடவை லென்த் அழுத்துறாரு. கட்டருக்கு தான் போக போகிறாரு. எஸ் அதே தான். இன்சைட் ஏஜ் கீப்பருக்கு வந்திருக்கு. நல்ல டர்ன் பட் ஒயிட் டெலிவரி. இது போன பால் வைடு. ஸோ ரீபால். இந்த பால் 3 பாக்கி இருக்குது இந்த ஓவரில். அதுவும் ஸ்லோவர் 1 அவுட் சைட் ஆஃபில் ஓவர் பிச்சிரு. சரிங்களா ரமேஷ் பிரசாந்த். அடுத்த பந்து லோ ஃபுல் டாஸ் தரையோட ஸ்கொயராக போயிருக்கு. ஒரு சாக்ரிஃபைஸாக இருக்கும். அதை ரன்னில் எடுத்து அடித்தா எஸ் ரன் அவுட்டோட இன்னிங்ஸ் முடியுது. இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த தளபதி பிரதர்ஸ் 20 அடிச்சிருக்காங்க. 21 ரன் இப்போ தேவை 18 பந்தில். டார்கெட் ஃபார் டைம் அட்டாக்கர்ஸ். ஓப்பனிங் பேர் ஆஃப் டைம் அட்டாக்கர் வராங்க. ஸ்ட்ரைக்கில் பிரசாந்த், நான் ஸ்ட்ரைக்கர்ஸில் ஷாபில் இருக்காங்க. இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு அருண் வந்திருக்காங்க. முதல் பால் வைடு. முதல் பால் ரீடு. ஷாட் வாட்டர் மேன் செம்மையாக யூஸ் பண்ணார். அங்கே மிஸ்ஃபீல்டு சிங்கிள் டபுளாக மாறுது. இதில் செகண்ட் ஓவரில் ஸ்டம்ப் லைனில் ஆன் சைடில் தட்டி விட்ருக்காரு. சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள் மட்டும்தான். முதல் 2 பாலில் 4 ரன் வந்திருக்கு. 3rd பால் ஓவரில் ஷாபில் ஸ்ட்ரைக்கில் ஒரு அப்படியே முதல் ஷாட் நேருக்கு நேராக நெத்தியடி. மைல்ஸ் இன்ட்டு த கிரவுண்ட்னு போய் லான்ச் பண்ணிட்டாரு நேருக்கு நேராக ஷாட்டை.
4th ஒன் ஓவரில் பாட்டம் ஆஃப் த பேட்டில் மட்டும் சிங்கிள். அருண் டு பிரசாந்த் ஸ்லோவர் 1 மறுபடியும் கைக்கு போதா அப்படின்னு பார்த்தா 1 பவுன்ஸில் அருண் கிட்ட பேருக்கு 2 எடுக்கிறாங்க. அதில் லாஸ்ட் ஒன் அக்கராஸ் போக பார்த்தாரு, ஆன் த ப்ளஸ் ஸ்வீப் மாதிரி போக பார்த்தாரு, டாட் ஆகிருக்கு. இங்கே முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா விக்கெட் விடாமல் 13 ஆடிருக்காங்க டைம் அட்டாக்கர்ஸ். செகண்ட் ஓவருக்கு ரவி அண்ணன் போட வந்திருக்காங்க. மீதமுள்ள 12 உங்களுக்கு 8 தேவை. ஓவரோட முதல் வந்து ஆமா பவுன்ஸே எடுக்கலை, காலை நகர்த்திருந்தான்னா ஸ்டிக்கு தெரிஞ்சு போயிருக்கும். ஆஃப் சைட் ஃபுல் பேக்கடாக இருக்குது. செகண்ட் ஒன் ஓவரில் உடம்போட ஒட்டி வச்சுட்டாரு, சிங்கிள் எடுத்துட்டார். தேர்ட் ஒன் சரியாக படல, கேட்சுக்கு ஆள் இல்லைங்க, சிங்கிள். பிரவீன் டு ஷாபில், ஃபீல்டர் இருந்தும் சின்ன கேப்பு, அந்த கேப்பு யூஸ் பண்ணி சிங்கிள் எடுக்கிறாங்க. பிரவீன் டு பிரசாந்த் ஸ்லோவர் 1 ஷாட், குட் ஷாட், தரையோடு அடித்தாலும் சூப்பர் ஷாட், அது குவாலிட்டி, சிங்கிள். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டெப் அவுட் பண்ணி குரு இருக்காங்க, வைட் இஸ் லாங் ஆஃப் 2 எடுக்க வாய்ப்பா அப்படின்னு எடுத்திருக்காங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இதோட ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 18. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நின்று ஆடி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஒருத்தருக்கு டிகே வந்திருக்காங்க. 1 அடிச்சா ட்ரா, 2 அடிச்சா வின்னு. டிகேட் வந்து ஒரு மேஜிக்கல் ஸ்பில் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா முதல் பால் ஃப்ளாட்டாக புல் கையில் விழுவ வாய்ப்பு. எஸ் டேக்கனுங்க. பேட்ஸ்மேன் விக்கெட் எடுத்துட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு நியூ பேட்ஸ்மேன் சின்ன வந்திருக்காங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டெக்கில் சின்ன அவர் பிடிக்கிற முதல் வந்து ஓவர் பிச்சர் 1 ஸ்லோவர் 1 தூக்கிப்பட்டார். தேர்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் சாஃப்ட் டிஸ்மிசல் தூக்கி விட பார்த்தாரு, கையிலே விழுந்து போச்சு. அந்த லீஸ் ஸ்ட்ரைக்கை ஷாபில் அவருக்கு மாற்றிருந்தா கூட இன்னும் ப்ரெஷர் இல்லாமல் ஆடி இருக்கலாம்னு சொல்லுவேன். விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் விக்கெட். இந்த அடுத்த வந்து இன்னும் 2 தேவை. ஸ்லோவர் 1 லெக் கட்டுற வேரியேஷன் கையிலே தெரிஞ்சு டாட்டு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்காரு. பால் டு பால் வந்திருக்கு. ஐயோ சூப்பர் 1 ரன் அவுட்டிங்க, பட் ஸ்ட்ரைக் மாற்றிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு பால் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஷாபில் ஒரு ஸ்ட்ரைக்கு கொண்டாண்டாங்க. ஸோ இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது. 1 பாலுக்கு 2 தேவை. மேட்ச் பால் கட்டிவேஷன் தட்டி விட்டாருங்க. அருண் கைக்கே போகுது. ஐயோ இங்கே ஒரு சறுக்கி உள்ள ரன் அவுட்டான சான்ஸான்னு பார்த்தா எஸ் ரன் அவுட்டு. மேட்ச்சு ட்ராவ் ஆகியிருக்கு. டோர்னமெண்ட்டோட முதல் சூப்பர் ஓவருக்கு போயிருக்கு மேட்ச்சு. ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் எதிர்பார்த்தபடியே டிகே போட்டு கொடுத்துருக்காரு. சூப்பர் ஓவர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் டைம் அட்டாக்கர்ஸ், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கர் பிரசாந்த், ஷாபில் நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் உண்டு. ஸோ இந்த சூப்பர் ஓவர் பொறுத்துக்கு பிரவீன் அண்ணன் வந்திருக்காங்க. முதல் பந்து ஃபுல் டாஸ். ஐயோ கால்குள்ள பூந்து போயிருக்கு. அருண் விரட்டி வர ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஸ்ட்ரைக்கில் ஷாபில் இருக்காங்க. செகண்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி மடக்கி கொடுத்துருக்காரு, சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் தேர்ட் ஒன் ஓவரில் ஷாட் 1 பவுன்ஸில் ஆசிபா கைக்கு போயிருக்கு, சிங்கிள். இதில் ஒன்றும் பால் ஆகிட்டு. ஸோ ரீபா அந்த பால் ஸ்ட்ரைக்கில் ஷாட் யார்கர் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. கேப்பில் போதுங்க, 2 பேருக்கு செம்ம கேப். அங்கே டபுள். லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஷாபில் அட்வான்ஸ் பண்ணார். அதர் இல்லை ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட். போன பால் ஆகிடு. ஸோ லாஸ்ட் ஒன் தி பால். இது கால் சாரியான அடி, சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸு சூப்பர் ஓவரில் இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச டைம் அட்டாக்கர்ஸ் 8 அடிச்சிருக்காங்க. 9 இப்போ டார்கெட் இந்த சூப்பர் ஓவரில் தளபதி பிரதர்ஸ்க்கு.
சேசிங்காக இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வச்சுக்கல ரமேஷ் சுகுமார் நான் ஸ்டேஷனில் இந்த சூப்பர் ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ் போகிறதுக்கு டைம் அட்டாக்காக இங்கே பிரசாந்த் வந்திருக்காங்க. 6க்கு 9 தேவை. முக்கியமான 6ல் முதல் பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி நல்ல கட்டு டாட்டாக இருக்குது. செகண்ட் 1 ஓவரில் லோ ஃபுல் டாஸ் சிங்கிள் மேக்ஸிமம் எஸ் 4க்கு 8 தேவை. லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார், இப்போ மாட்டிக்கிட்டாருங்க. இங்கே ரன் அவுட்டு தொடர்ந்து 3 டாட்டிங்க போட்ட 3 பாலில் 1 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு இது வரைக்கும். மீதம் 3ல் உங்களுக்கு 8 தேவை. ஸ்டெக்கில் இங்கே நியூ பேட்ஸ்மேன் குரு 3க்கு 8 அங்கே லவே பண்ணுறாரு எல்லா வேட்டனாவும். லாஸ்ட் ஒரு மீனிங் பெரிய டிப் வேண்டிய கட்டாக இருக்காங்க. அதுவும் பெரிய ஸ்விங் இருந்துச்சு, அதுவும் டாட்டு. லாஸ்ட்டு வந்து லீகலாக துள்ளதுக்கு போட்டால் மேட்ச் முடியும். எஸ் போட்டிருக்காரு. ஓவர் பிச்சிருவான் டாட் ஆகிருக்கு. இதோட சூப்பர் ஓவர் முடியுது. ஒரே ரன் விட்டு கொடுத்துருக்காரு இந்த சூப்பர் ஓவரில் பிரசாந்த். ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் தளபதி பிரதர்ஸ் வெர்சஸ் டைம் அட்டாக்கர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் ஆல்ஃபா சிசி வெர்சஸ் பிளாஸ்டர்ஸ். டாஸ் வின் பண்ணி இங்கே பிளாஸ்டர்ஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர். ஓப்பனிங் பிளேயர் ஆஃப் ஆல்ஃபா சிசி வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் ஆதவன். முதல் ஓவர் போகிறதுக்கு நவீன் சூர்யா வந்திருக்காங்க. நான் ஸ்டெக் மனோஜ். முதல் பந்து சரியாக அப்பாடில் பேட்டில் வச்சதுக்குன்னே ஒரு சிங்கிள் எடுத்துட்டாங்க. ஸ்டெக்கில் மனோஜ் செகண்ட் 1 ஓவரில் பிக் ஸ்விங் நல்லா டர்ன் பண்ணியிருக்காரு. தேர்ட் 1 ஓவரில் லோ ஃபுல் டாஸாக வாங்கிட்டார் ஸ்டெப் டவுன் பண்ணி. லாங் ஆஃபில் சதீஷ் சிங்கிள் கிடைக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி ஆல்ஃபா சிசி அவங்களோட ரவுண்ட் 1 மேட்ச் நம்மளால் எடுக்க முடியல, சாப்பிட போயிங்க. ஒரு மொரட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று காட்டினாங்க. லாஸ்ட் ஓவரில் போய் மேட்ச் ஜெயிச்சாங்க. ஒரு மொரட்டு டீமை செட்டிங் செமையாக இருந்துச்சு. அடுத்த பந்து ஷாட் கேட்சுங்க. எஸ் டேக்கன் நல்ல கேட்சு ஸ்கொயர் லெக்கில். பிக்கப் ஷாட் கையில் விழுந்துருச்சு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ் சொன்னீங்க. பிக் பாஸ் சரண் வந்திருக்காங்க. லாஸ்ட் ஓவரையுமே நீங்கள் இந்த ஓவரில் ரிவர்ஸ் முதல் பால் ரிவர்ஸ் ஷாட் கேப்பில் போகுதுன்னு நினைக்கிறேன். 4க்கான நல்ல சான்ஸ். எஸ் பிடிக்கிற முதல் பால் தடுக்க முடியாத அன்ஸ்டாப்பபிள் 4 ஒன்று அடிச்சிருக்காரு ரிவர்ஸில். லாஸ்ட் 1 முதல் ஓவரில் அதுவும் ரிவர்ஸ் தெளிவான பந்து வீச்சு டாட்டோட ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் விட்டு 6 ஆடி இருக்காங்க இங்கே ஆல்ஃபா சிசி. செகண்ட் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. முதல் பந்து நல்ல லைன் லென்த்து அவுட் சைடு ஆஃபில் டாட் ஆகிருக்கு. இந்த பால் தொட்டே ஆகணும். செகண்ட் 1 ஓவரில் தூக்கியிருக்காரு. கேட்ச் ஆகணும். நல்ல சான்ஸான்னு பார்த்தா அண்டரில் 2 ஃபீல்டர், அதில் ஹைட்டான ஃபீல்டர் இந்த ராஜேஷ் அவர்கள் வந்துட்டாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஸ்டெக்கில் வசீம். இந்த 2 பாலுமே டாட் இந்த ஓவரில். செம 1 சூப்பர் 1 செம பந்து. ஒரு சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக இதை பண்ண தான் போகிறாங்க சரண் அவர்களை ஸ்ட்ரைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்கு. 3 பால் பாக்கி இருக்குது. பேக் ஸ்விங் ஸ்டிக்கு மேலே வர பந்து விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்குது இல்லைன்ட்டாங்க டாட்டு. லாஸ்ட் ஒரு மெயின் ஷார்ட் கேப்பில் குத்துனா கேப்பில் 4 6ஆம் நாளா அப்படின்னு பார்த்தா 4. எஸ் 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க எதிர்பார்த்தபடியே. இந்த மேட்ச்சில் அவர் கொண்டு வரக்கூடிய 2வது 4 ரிவர்ஸில் 1 கன்வென்ஷன் ஷாட்டில் 1. லாஸ்ட் 1 இன்னிங்ஸில் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. விக்கெட்டோட இன்னிங்ஸ் முடியுது. இங்கே முதல்ல பேட்டிங் முடிச்ச ஆல்ஃபா சிசி 10 அடிச்சிருக்காங்க. ஸோ 12க்கு 11 ரன் தேவை டார்கெட்டு. இங்கே முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மனோஜ் வந்திருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரஞ்சித், நான் செகண்ட் ரமேஷ் இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து நல்ல வேகம் செம பால். செகண்ட் ஓவரில் ஷார்ட் செம பந்து. அதுவும் விக்கெட்டுங்க ரன் அவுட்டு. நின்னாடக்கூடிய பேட்ஸ்மேன் ரமேஷ் அவர்களோட விக்கெட் கிடைக்குது. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ரூபன் வராங்க. தேர்ட் பால் ஓவரில் ஷார்ட் ஃப்ளாட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ் கிளியர் ஹிட்டுங்க. அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு.
ஒருத்த பால் ஓவரில் 5 ரன் தேவை. ஏஜ் ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்தாங்க. இங்கே ரன் அவுட் மிக்ஸ்அப்பு. விக்கெட்டுக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ் இங்கே பிரசன்னாக வராங்க. லாஸ்ட் ரிமைனிங் ஷார்ட்டாக போட வந்து நைஸ்லி பிளேடு. கைட் பண்ணி விட்டார். கன்ஃபார்ம் 2 எடுப்பாங்க இந்த மந்தில். மீதமுள்ள 2 பாலில் 2 எடுந்தாங்க. அதுக்கு 1 கிடச்சிருச்சு. லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது இந்த ஓவரில். எப்படி பார்த்தாலும் மனோஜ் அவரோட ஓவரில் விக்கெட் விடாமல் டாட்டு போட்டாலும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு சிங்கிள் எடுக்க பார்ப்பாங்க ஸ்ட்ரைக்கை தக்க வைக்கிறதுக்காக. லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது மனோஜ் அவர்களோட ஓவரில். ஃபீல்டிங் ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். விக்கெட் விடாமல் 1 ரன் எடுக்க பார்ப்பாங்க. எஸ், அதுக்கான முயற்சி தான் இருக்குது. வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்க. ஃபீல்டிங் நல்லா பார்த்துருக்காங்க. க்ளோஸில் வச்ச ஃபீல்டிங்கான பலனா இங்கே ஒரு டாட்டு கிடச்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 8, 2 விக்கெட் விட்டுருக்காங்க பிளாஸ்டர்ஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பாக்கி இருக்குது. உங்களுக்கு 6க்கு 3 தேவை. வசீம் இந்த ஓவரை போட வந்துருக்காங்க ஸ்ட்ரைக்கில். ரூபன் இந்த மேட்ச்சில் ஒரு 6 ஆல்ரெடி காட்டிட்டார். டூ க்ளோஸ், செம்ம வேகம். செகண்ட் பால் ஓவரில் பட்டமேஜ் கண்டிப்பாக 2க்கான முயற்சி இருக்குமான்னு பார்த்தா சேஃபாக 1 எடுத்துருவாங்க. 2ங்க, இது கன்ஃபார்ம் 2. ஸ்கோர்ஸ் லெவல். மீதமுள்ள 4ல் 1 ரன் தேவை. ஐ திங்க் ஒயிட் டெலிவரி. இதோட மேட்ச் முடியுது. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் ஆல்ஃபா சிசி வெர்சஸ் பிளாஸ்டர்ஸ். இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்காங்க.